Hi everybody. Hello students. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ யூஸ்வலாக இந்த டைமில் தான் எல்லாருமே ஃப்ரீ விட ஆரம்பிப்பாங்க. பொங்கல் ஹாலிடேஸ் வருது அண்ட் ஸ்லோவாக எல்லோரும் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், மோட்டிவேஷன் வேறு அப்படி கீழே வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் கிளாரிட்டி போயிடும், பயம் வந்துடும். இதே அப்படி இது ஒரு கதையாக போகும். ஸோ எக்ஸாக்ட்லி திஸ் டைம் பி வித் சார், பி வித் அஸ், பி வித் த டீம். அண்ட் நேற்றுலேருந்து நைட் பார்த்தீங்கன்னா we've started giving you ப்ராப்ளம் ஷீட்ஸ். கரெக்டாக? ஸோ இந்த கிளாஸில் நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு மட்டும் போயிட்டு விட்டுற வேண்டாம். டெஃபினெட்லி ஸ்பெண்ட் 1 more hour. ஸோ 9 o'clock வரைக்கும் பண்ணோமா, 9:30 to 10:30 or 11:30 வரைக்கும் உட்காந்து அப்போவே அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடிங்க. உங்களோட ஃபீட்பேக், உங்களோட ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா நாங்களே கரெக்ஷன் கூட பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ஸோ ரியலி மேக் ஃபுல் யூஸ் ஆஃப் அஸ். நீங்கள் வந்தீங்க, கிளாஸ் கவனிச்சிங்க, போனீங்க, அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஜாயின் த டெலிகிராம் குரூப், டாக் டு அஸ். அப்போ தான் நெக்ஸ்ட் 2-3 months சூப்பராக பண்ண முடியும். இஃப் யூ வாண்ட் டு சி ஃபிசிக்ஸ் மார்க்ஸ் கோயிங் அப் above 100, 120, திஸ் இஸ் த வே. ஓகேவா? இது நான் ஏற்கனவே ஆகாஷ் இன்ஸ்டியூட்டில் இருந்ததுனால ஐ ஹவ் பர்ஃபெக்டட் அ மெத்தட். அண்ட் இந்த மெத்தட் உங்களுக்கு ஷேர் பண்ணியே தீரணும். அதனால தான் நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ப்ளீஸ் மேக் கம்ப்ளீட் யூஸ் ஆஃப் இட். 2023 நீங்கள் போய் அதை வந்து ஃப்ரீ விட்டுற வேண்டாம். இனி 2.5 months இருந்தாலும் சூப்பராக பண்ண முடியும். பட் யூ நீட் டு ஸ்டிக் வித் அஸ், யூ நீட் டு மெசேஜஸ், யூ நீட் டு ரீச் அஸ் அகெயின் அண்ட் அகெயின். தனியாக பண்ணணும்னு நினச்சாலே என்ன ஆகும்? ப்ராப்ளம் ஆரம்பிச்சிடும். ஸோ வித் தட் மூவிங் சார்ஜஸ்க்குள்ளே எட்டி குச்சலாம். ஓகே, another day சார் ஆஸ் யூஷுவல் சூப்பர் கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காரு உங்களுக்காக. ஸோ ஐ வில் மீட் யூ டுமாரோ. டேக் கேர் அண்ட் பை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ சார் சொன்ன மாதிரி இது வந்து பொங்கல் டைம் இல்லையா? பொங்கல் டைம் ஆரம்பிக்கிற டைம். லைக் பொங்கல் ஹாலிடேஸ் வந்து இன்னைக்கோட லைக் 2 days லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? பட் இந்த பொங்கல் டைம் வருது, ஐயா ஜாலியாக சுற்றலான்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீ 2023 தான் டார்கெட். அந்த டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி யூ ஸ்டில் ஹேவ் டு கீப் யூர் ஐ. ஓகேவா? ஸோ பொங்கல் டைம்னு ஃப்ரீயாக விட வேண்டாம். இந்த மாதிரி ஃப்ரீ டைம் வந்து உங்களுக்கு லேட்டர் கிடைக்காது. ஸோ ஃபுல் டைம், கண்டிப்பாக ஃபுல் டைம் வந்து நீங்கள் இதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க, அதே நேரத்தில் கொஞ்சமாச்சும் படிக்க பாருங்க. ஓகேவா? ஸோ அது ரெண்டு மிக்ஸாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கரெக்ட் காம்பினேஷன் வரும். ரைட்? ஓகே, ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மேக் ஷோர் தட் யூ ஆர் கம்ப்ளீட்லி தரோ இன் திஸ் டாபிக். ஓகேப்பா? ஓகே 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 பஹிராஜா. ஓகே ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங் சர்வேஷ். குட் ஈவினிங் இம்தியாஸ். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ல 4th லெக்சர். ஸோ இதே டாபிக்ல 3 லெக்சர்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் அதே மாதிரி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நீட் சிலபஸ் ஃபுல்லா நம்ம முடிச்சிட்டோம். ஸோ மேக் ஷோர் தட் யூ கம்ப்ளீட்லி வாட்ச் ஆல் தீஸ் லெக்சர்ஸ் பிஃபோர் வாட்சிங் திஸ் ஒன். ஓகேவா? ஓகேவா சர்வேஷ்? இம்தியாஸ் ஓகேவா? ஓகே ஓகே தென். ஸோ கண்டிப்பா ஃபுல் லெக்சர்ஸ் பாருங்க. அந்த லெக்சர்ஸ் கூட நான் கம்பேர் பண்ணியும் ஸ்டடிஸ் எடுப்பேன். அந்த மாதிரி எடுத்தா தான் உங்களுக்கும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா மேக் ஷூர் தட் யூ வாட்ச் ஆல் மை ப்ரீவியஸ் லெக்சர்ஸ் பிஃபோர் வாட்சிங் திஸ். ஓகே, ஸோ எகெயின் சொல்ற ஸ்டோரி தான். எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ்ங்கிற செக்ஷன்ல யூ கெட் 14 questions out of 45 questions from Neet examination, which is a very 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 high value இல்லையா? ஸோ இந்த 14 question உங்களுக்கு தரோவா கண்டிப்பா எக்ஸாம்ல வேணும்னா யூ நீட் டு பி கம்ப்ளீட்லி தரோ இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ். ரைட்? ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸோட சப்செக்ஷன் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோடைனமிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸோட ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். இன்னைக்கு டைனமிக்ஸோட ஸ்டோரி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த செக்ஷன் இல்லை, எந்த செக்ஷன் எடுத்தாலும் கண்டிப்பாக டஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஈஸி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், மீடியம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இது ப்ராப்ளம்ஸில் மட்டும் இல்லை, கண்டிப்பாக லைஃப்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, மேக் ஷோர் தட் யூ டோன்ட் வரி அண்ட் ஆல்வேஸ் பி ஹாப்பி. ஸோ அதே ஹாப்பி மூடோட நம்ம கிளாஸுக்கு போகலாமா? போகலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம நேற்று பார்த்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவோட அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? அப்ளிகேஷன்ஸ் மீன்ஸ் இன் சென்ஸ் மெயின் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா as per your NEET syllabus. ஓகேவா? நீ இங்க இந்த லா பர்டிகுலரா இந்த லாவே எடுத்தா எனக்கு தெரிஞ்சவரை எத்தனை 1000 அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு NEET 2023 பொறுத்த அளவுக்கு மட்டும் we have 3 main important I would say bodies related to which நீங்க இந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லா வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம்.
ஓகே, ஸோ நம்ம பார்க்க போறது வந்து சிலிண்ட்ரிக்கல் வயர்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட். அது வந்து நம்ம நேத்தே பார்த்தோம், ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ரீகேப். ஓகேவா? அதே மாதிரி the magnetic field due to a solenoid, magnetic field due to a toroid and magnetic field due to an infinitely large sheet. ஓகேவா? ஸோ இந்த 4 டாபிக்ஸும் நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே, ஸோ ஜஸ்ட் பிஃபோர் வி கோ இன்டு திஸ், நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவோட அப்ளிகேஷன் தான் பார்க்க போறோம் இல்லையா? ஸோ நம்ம நேத்து பார்த்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவோட ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்க்கலாமா? What is Ampere circuital law? Ampere circuital law states that the line integral of B around any closed path, right? So the line integral of B around any closed path will be equal to mu naught times the total current crossing that area, right? இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நேத்து நம்ம பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம நேற்று எக்ஸாக்டா இதே டாபிக் இதே லா நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? இந்த லாவை நம்ம இப்போ அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஸ்மால் ரெஃப்ரெஷ்மெண்ட். ஓகே, சும்மா நம்ம எடுத்துக்கூடிய டாபிக்ஸை சும்மா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு டிஎல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் த டோட்டல் கரண்ட் என்க்ளோஸ் பை த சர்ஃபேஸ். ஓகேவா? ஓகே, ஸோ எப்போ சொல்ற மாதிரி தான், திஸ் ஒர்க்ஸ் ஒன்லி இஃப் த பி இன்சைட் த லூப் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, பி வந்து அந்த லூப்புக்குள்ள, அதாவது நம்ம எடுக்கக்கூடிய ஒரு லூப் இருக்கும் இல்லையா, இந்த ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு லூப் எடுப்போம், அந்த லூப்புக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும் தான் நம்ம இதை அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் கான்ஸ்டன்டா இல்லாத இது வந்து கரெக்டா ஒர்க் ஆகாது. ஓகே ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம நேத்து பார்த்ததே தான், ஹவு டு அப்ளை ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ஸோ நம்ம ஒரு டயக்ராம் வரையணும், என்ன சிமெட்ரி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அண்ட் அந்த சிமெட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு க்ளோஸ்ட் பாத் நம்ம சூஸ் பண்றோம். அந்த க்ளோஸ்ட் பாத்தை நம்ம ஆம்பீரியன் லூப்பும்போம். அதுக்கப்புறம் நம்ம இந்த சர்க்குலேஷன் இன்டெக்ரல் இல்லையா, பி டாட் டிஎல் நம்ம கண்டுபிடிப்போம், அண்ட் கரண்ட் ஐ நெட் என்னன்னு கண்டுபிடிப்போம், அண்ட் we will apply the magnitude, sorry, we will apply this value is equal to mu naught I net இல்லையா? ஸோ இதுதான் பேசிக் ப்ரொசீஜர். இது வந்து நான் கொஞ்சம் லைக் ஜஸ்ட் மேலோட்டமாக தான் போறேன், பிகாஸ் we already looked into it yesterday. ஸோ கண்டிப்பா இது வந்து நீங்க ஃபர்ஸ்டா பார்க்குற லெக்சர்னா மேக் ஷூர் யூ வாட்ச் ஆல் த ப்ரீவியஸ் லெக்சர்ஸ். அண்ட் இந்த லெக்சர் உங்களுக்கு கண்டிப்பா புரியணும்னா நேத்து பார்த்த லெக்சர் கண்டிப்பா பாருங்க. ஓகேவா? அதோட கண்டினியூஷன் தான் இது. ஓகே ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம இதுவும் பார்த்துருந்தோம் இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு சாலிட் சிமெட்ரிக்கல் வயர்ல பார்த்தோம். ஸோ இஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் அவுட் சைட் த வயர், mu naught I by 2πr, சர்ஃபேஸ்னா mu naught I by 2π கேபிட்டல் R. அதே மாதிரி இன்சைட்னா இட்ஸ் mu naught I r by 2π r ஸ்கொயர் இல்லையா? அதே மாதிரி டியூ டு ஹாலோ சிலிண்டர் வந்து அவுட் சைட் த சர்ஃபேஸ்னாலும் சரி ஆன் த சர்ஃபேஸ்னாலும் சரி கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும், ரைட்? இட் வில் பி சிமிலர் டு திஸ். பட் இன்சைட் த வயர் என்னவா இருக்கும்? இன்சைட் த வயர் இட் வில் பி 0 இல்லையா? Technical error, sorry. Okay, so inside the wire it will be 0, right? Inside the wire it will be 0. But அதே நேரத்துல suppose thick region of the wire na, like நமக்கு hollow circle தான் இருக்கு, I mean hollow cylinder தான் இருக்கு, but அந்த cylinder வந்து thin cylinder இல்லாம we have a thick cylinder. அந்த thick regionல அப்போ magnetic field என்னவா இருக்கும்னா it is mu naught I r square minus r square by 2πr capital R2 square minus capital R1 square. Okay, இதுவும் நம்ம நேத்து பார்த்துருந்தோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சாலனாய்ட்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ நம்ம இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இது சாலனாய்ட்னா என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? we need to understand what is the meaning of a solenoid. Okay, so a solenoid is a cylindrical coil of many wounded turns. So ஒரு cylindrical coil ஒரு wounded turns இல்லையா? இப்போ நீங்க இந்த லேண்ட் ஃபோன் எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா அதோட வயர் இருக்கும், ரைட்? அந்த மாதிரி. ஓகே, ஆஃப் இன்சுலேட்டட் வயர் வித் டயாமீட்டர் ஆஃப் த காயில் ஸ்மாலர் தேன் இட்ஸ் லென்த். ஸோ கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா, we are taking a coil. ஓகே, ஒரு வயர் எடுக்கிறோம், ரவுண்டா சுத்துறோம், ஒரு காயில் மாதிரி சுத்துறோம். ஓகே, அந்த மாதிரி காயில் மாதிரி சுத்துறோம். அந்த காயில் எப்படி இருக்கும்னா, அந்த டயாமீட்டர், அதாவது அந்த காயிலோட திக்னஸ் வந்து இட் வில் பி வெரி ஸ்மால் when compared to the length. ஓகே, ஸோ ஓரளவுக்கு இப்படியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சாலனாய்டோட ஒரு டெக்னிக்கல் டயக்ராம் தான் இது. ஓகே, அந்த சாலனாய்டோட டயக்ராம் தான் இது. அண்ட் அந்த சாலனாய்ட்ல நமக்கு என்ன இருக்கு, அந்த கரண்ட் வந்து ஒரு லூப்ல போகுது இல்லையா? நம்ம இவ்வளவு நேரமா லைக் ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் ஸ்ட்ரைட் லைன்ல தான் அந்த கரண்ட் போகுதுன்னு நம்ம ஸ்டடி பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய கேஸ்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம எடுக்கக்கூடிய சாலனாய்ட்ல கரண்ட் வந்து லூப்ல போகுது இல்லையா? லூப்ல போகுதுன்னு எப்படி இருக்கும்? இப்போ இப்படி லைக் இதுதான் கரண்ட் வச்சுக்கோங்களேன்.
இந்த மாதிரி இருந்தா the magnetic field will be like this இல்லையா. ஸோ லூப்னா இந்த மாதிரி அந்த லூப்பை சுத்தி ஒரு சர்க்கிளா வந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஃபுல் லூப்பும், ரைட். ஸோ இதுதான் அந்த லூப்ஸ்னா, ஓகே ஓகே, இதுதான் அந்த லூப்ஸ்னா, இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடையாது. ஓகே, இந்த லூப் இருக்கு இல்லையா, அதுதான் இது, இந்த ரவுண்டா இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து லூப்ஸ். ஓகே, லூப்ஸ் ஆஃப் கரண்ட். அந்த வயர் லூப்ல இப்போ நம்ம போறோம் இல்லையா, அந்த வயரோட லூப்ஸ் தான் இதெல்லாம். இந்த லைன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, those are the magnetic field lines. So இந்த அனாலிசிஸ் படி நமக்கு என்ன தெரியும்னா, the magnetic field outside a solenoid will be 0. ஓகே, நம்ம ஏன் ஜீரோன்னு சொல்றோம்னா, இந்த லூப் ரூல் இருக்கும் இல்லையா, ஐ மீன் நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி இப்படி வச்சா இது கரண்ட்னா இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு தெரியும் இல்லையா. அந்த லாஜிக் படி பார்த்தா அவுட் சைட் த சாலினாய்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி 0 பிகாஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சாலினாய்டே எடுக்கிறேனே, இங்க வந்து இதுக்கு சுத்தி ஒரு லூப் போடுறேன். ஓகேவா, இதுக்கு சுத்தி ஒரு லூப் போடுறேன். அப்போ இங்க BDL ஆம்பியர் சர்க்யூட்டல் அப்படி BDL ஈக்குவல் டு மியூ நாட் ஆர்னு வரும் இல்லையா, மியூ நாட் ஆர்னு வரும், சாரி மியூ நாட் ஐன்னு வரும், ரைட், மியூ நாட் ஐ. ஸோ அந்த லூப்ல நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஆஃப் கரண்ட் உள்ள போகுதுன்னா அதே வேல்யூ ஆஃப் கரண்ட் வந்து வெளியே வந்து, ரைட். ஸோ இந்த லூப் வந்து இந்த கரண்ட் வந்து இந்த பர்டிகுலர் லூப்குள்ள வருதுன்னா, இந்த காயில்ல இருக்கக்கூடிய கரண்ட் வந்து இந்த லூப்குள்ள வருதுன்னா அந்த கரண்ட் வந்து அதே காயில் வழியா போய் இட் வில் ஃபைனலி எக்ஸிட் த லூப் ஆல்சோ. ஸோ த நெட் கரண்ட் வில் பி 0. ஓகே, த நெட் கரண்ட் வில் பி 0. ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக தான், நீங்க அதிகம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதோட ரீசன்ஸ் எல்லாம் என்னன்னு நீங்க சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீட் எக்ஸாம்ல உங்களுக்கு யூஸ் ஆக போறது இல்லை. என்ன யூஸ் ஆகும்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைட் த சாலினாய்டு என்ன 0. ஓகே, ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைட் த சாலினாய்டு, ஓகே, த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைட் த சாலினாய்டு வில் பி 0. ஓகே ஓகே, அதே மாதிரி the magnetic field inside the solenoid நம்ம எடுக்கணும் இல்லையா. So the magnetic field inside the solenoid நம்ம எப்படி evaluate பண்ணலாம்னா, we have got a particular rectangular loop னு நம்ம assume பண்ணிப்போம். So இதுதான் லூப்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த வழியா லூப் வருது, ஓகே, இந்த மாதிரி லூப் வருது. ஸோ இந்த வழியா லூப் வருது, உள்ள போகுது, வெளியே வருது, உள்ள போகுது, வெளியே போறது, உள்ள போகுது, வெளியே வருது, உள்ள போகுது, அந்த மாதிரி நம்ம எடுக்கணும்னு வச்சா, ஓகே, அப்போ நம்ம அதாவது இந்த மாதிரி தான் லூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இதுதான் லூப்னு வச்சுக்கோ. இப்போ இதுதான் லூப்னா we are just making a cross sectional cut across this line. அப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த cross section வழியா நமக்கு வந்து லூப் வரும். ஸோ இந்த வழியா இங்கேயும் கரண்ட் லூப் தான், இங்கேயும் கரண்ட் லூப் தான். ஸோ இங்க இருந்து கரண்ட் லூப் இப்படி வருது இல்லையா, ரைட், இந்த மாதிரி வருது. ஸோ நம்ம எந்த மாதிரி ஒரு ஆம்பியரியன் அந்த லூப் நம்ம சூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லூப் நம்ம எப்படி சூஸ் பண்றோம்னா we are taking a rectangular loop in this way. ஓகே, ABCDங்கிற ஒரு ரெக்டாங்குலர் லூப் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் AB வந்து ஃபுல்லா இந்த லூப்குள்ள தான் இருக்கு இல்லையா. the AB is inside the loop. ஓகே, AB is inside the loop. அதே மாதிரி CD is outside the loop இல்லையா. CD is outside the loop, but ABயும் சரி, I mean BCயும் சரி, ADயும் சரி, they are not technically outside the loop or inside the loop, but கொஞ்சம் region வந்து they are outside and கொஞ்சம் regionக்கு வந்து they are inside the loop இல்லையா. So what will be the total Ampere circuital law application? BDL is equal to mu naught I நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ நமக்கு இங்க எவ்வளவு லைன்ஸ் இருக்கு, we have 4 different lines. ஸோ நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணோம்னா BDL is equal to BDL A to B, right, from A to B, then from B to C இல்லையா, from B to C BDL, from C to D BDL, plus from D to A BDL இல்லையா. ஸோ நம்ம ஒரு சாலினாய்டு எடுக்கிறோம், சாலினாய்டு கிராஸ் செக்ஷன் வைஸா கட் பண்றோம், கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஆம்பீரியன் லூப்பை நம்ம எடுக்கிறோம். அந்த ஆம்பீரியன் லூப் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கும், ஒரு ரெக்டாங்குலர் லூப் ஃபார்ம்ல இருக்கும். அந்த மாதிரி ரெக்டாங்குலர் லூப் ஃபார்ம்ல இருக்கிறதுனால we can find that AB will be inside the loop and CD will be entirely outside the loop இல்லையா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ
dot dl is equal to a to b, right? A to b வந்து எங்க இருக்குன்னு சொல்லியிருந்தேன், they are actually inside the loop இல்லையா, they are actually inside the loop. and அதே நேரத்துல நம்ம எடுக்கக்கூடிய magnetic field வந்து எந்த directionல போகுது, it is in this direction, right? நம்ம எடுக்கக்கூடிய magnetic field this directionல போகுது, current வந்து இப்படி வருது இல்லையா, current வந்து இப்படி வருது, so the angle between them will be 0, right? so இந்த particular point வந்து இப்படி வரும், b dl a to b cos theta, right? அதே மாதிரி from b to c இந்த angle நம்ம எடுத்துட்டோம்னா the angle between them is 90 degree. b இப்படி வருது, பட் நம்ம எடுக்கக்கூடிய லைன் எப்படி வருது, லைக் நான் again சொல்றேன், இப்போ AB எடுத்துக்கோங்களேன், AB வந்து என்ன டைரக்ஷன்ல இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருக்கு, சோ இதுதான் லென்த் இல்லையா, அப்போ லென்த் இஸ் இன் திஸ் டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, அதே டைரக்ஷன்ல தான் இருக்கு, சோ the angle between them will be 0. so AB PDL cos 0 plus integral of B to C இல்லையா, B to C BDL cos. so B to C எங்க இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, பட் DL வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா, 90 degrees. so இங்க வந்து cos 90. அதே தான் A to D க்கும் இருக்கும் இல்லையா, A to D க்கும் அதே கேஸ் தான், A to D BDL cos 90 degree plus integral of C to D BDL. so C to D வந்து என்ன, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா, so integral of C to D, B வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, பட் நம்ம எடுக்கக்கூடிய லைன்ல வந்து அதுவும் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு, so அதுக்கும் it will be cos 0, right? cos 0. so cos 90 னா என்ன, cos 90 will be 0, right? okay, so integral of BDL is equal to integral of A to B BDL plus இது வந்து 0 ஆயிரும் இல்லையா, இதுவும் 0 ஆயிரும், I mean இந்த டேர்மும் 0 ஆயிரும், right? அதே மாதிரி நமக்கு இப்போ எடுக்கக்கூடிய இந்த BDL ஓட கரண்ட் வேல்யூ வந்து என்னவா இருக்கும், current value will be 0 because this BDL அதாவது C to D வந்து it is actually outside the solenoid இல்லையா, solenoidக்கு வெளியே இருக்கு, so அதை சுத்தி ஒரு கரண்ட்டும் இருக்காது, so இதையும் நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். so at the end நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வேல்யூ என்ன, A to B ல இருந்து இருக்கக்கூடிய அந்த solenoid வேல்யூ மட்டும் தான் இருக்கும். okay, so that will be equal to what, that will be equal to mu naught I. but அதே நேரத்தில் நமக்கு ஒரு சிங்கிள் லூப் ஆஃப் கரண்ட் மட்டும் இல்ல, we have multiple loops in the solenoid இல்லையா, நிறைய லூப் இருக்கும், so நிறைய லூப் இருக்கிறதுனால we can take n number of loops. okay, n number of loops. so நம்ம என்ன பண்றோம், அந்த solenoid லென்த் வைஸா நம்ம A to B ன்னு ஒரு லைக் ஒரு லைன் எடுத்தோம் இல்லையா, A to B ன்னு எடுத்தோம், now we are extending the value of A to B throughout the entire solenoid. okay, so assume AB equal to L, which is the length of the solenoid. okay va, AB is equal to L, which is the length of the solenoid. so B, okay, B வெளியே எடுத்துடலாமா, because B will be a constant, DL A to B will be equal to mu naught NI. so BL, right, will be equal to mu naught NI இல்லையா, so இதுல நம்ம B மட்டும் இங்க வச்சுட்டு மீதி வந்து அங்க கொண்டு போலாம், that is equal to mu naught NLI இல்லையா, mu naught NLI. so mu naught NLI, right? so B equal to mu naught n by L என்ன, n வந்து total number of loops, L வந்து length, so இந்த term மொத்தம் என்னவா இருக்கும், the entire term will be equal to the number of turns per unit length இல்லையா, so mu naught N I. okay, so இதுல வந்து இதை இங்க கொண்டு போயிடுறேன், so இது வந்து n is equal to capital N by L. okay வா, capital N by L. so the magnetic field inside the solenoid will be equal to B equal to mu naught NI. okay, mu naught NI, where I is the current in the solenoid. okay va, so உங்களுக்கு again சொல்றேன், neat physics பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு derivation is not much important. what is more important for you is the value of the formula. okay va, formula ஓட values தான் உங்களுக்கு முக்கியம். okay, so அதே தான் சொல்றாங்க,
சப்போஸ் ஒரு சாலினாய்டு இருக்குன்னா சாலினாய்டுக்கு வெளியே மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்ல, சாலினாய்டுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. ஓகே, தட்ஸ் ஆல். அதுதான் கான்செப்ட். ஸோ கண்டிப்பா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைடு சாலினாய்டு கேட்டாங்கன்னா ஒண்ணுமே யோசிக்க வேண்டாம், ஜஸ்ட் கிவ் இட் 0. அதுவே இன்சைட் த சாலினாய்டுனா யூ ஷுட் ஹேவ் டு கன்சிடர் அண்ட் த வேல்யூ ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் த சாலினாய்டு வில் பி B is equal to mu naught Ni. ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? கண்டினியூ பண்ணலாமா? ஓகே தென். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே தென். ஓகே, அப்போ இவ்வளவு நேரம் வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் த சாலினாய்டு பார்த்தோம் அண்ட் அவுட் சைட் த சாலினாய்டு பார்த்தோம். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய சாலினாய்டுக்கு வந்து ஒரு லிமிட்டெட் லென்த்தா இருந்துச்சுன்னா, நம்ம இவ்வளவு நேரம் எடுத்த சாலினாய்டு வந்து ஒரு L லென்த் இருக்கு நம்ம அசியூம் பண்ணிட்டோம். பட் சப்போஸ் நமக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் அ ஃபைனைட் சாலினாய்டு, அதாவது அந்த சாலினாய்டோட லென்த் வந்து இவ்வளவுதான், ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் அந்த மாதிரி ஒரு லிமிட்டட் அளவுக்கு தான் இருந்துச்சுன்னா அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் வேல்யூவோட டெரிவேஷன் வந்து இட் இஸ் பியாண்ட் யோர் சிலபஸ். ஓகேவா? உங்க சிலபஸ்ல டெரிவேஷன் உங்களுக்கு தேவையே இல்லை. வாட் யூ நீட் இஸ் த ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் P எடுக்கிறோம், இதுதான் சாலினாய்டு இல்லையா? இங்க வந்து கரண்ட் போகுது வருது, இதுதான் அந்த லூப்ஸ், ரைட்? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லூப்ஸ் எடுக்கிறோம். ஓகே, ஸோ கரண்ட் இந்த வழியா வருது. ஓகே, கரண்ட் இந்த வழியா வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரண்ட் வருது, அந்த மாதிரி வரக்கூடிய லூப்ஸ் தான் இந்த ஓகே இந்த டாட் அண்ட் கிராஸ் வந்து அதை தான் இண்டிகேட் பண்ணுது. ஃபைன், அதை தான் இண்டிகேட் பண்ணுது. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா we are taking the entire solenoid and we are taking a point inside the solenoid. ஸோ இதுதான் அந்த பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா? ஓகேவா? ஸோ கரெக்டா அந்த ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். அந்த பாயிண்ட்டுக்கு ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் த solenoid ஒரு லைன் வரைகிறோம், அது மாதிரி ஃப்ரம் த அதர் எண்ட் ஆஃப் த solenoid ஒரு லைன் வரைகிறோம். அப்படி வரையும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் தான் ஆல்பா அண்ட் பீட்டா. ஓகேவா? ஆல்பா அண்ட் பீட்டா. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம இதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி போடலாம்னா, த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P வில் பி ஈக்குவல் டு மியூ நாட் N. N வந்து என்ன? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த் and current I by 2 into sin alpha plus sin beta. இதே ஃபார்முலா நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பார்த்துருக்கோமா? ஆஃப்கோர்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அஸ் லாங் ஸ்ட்ரைட் லைன்ல நம்ம இந்த மாதிரி பார்த்துருந்தோம் இல்லையா? அதே தான் கொஞ்சம் டிங்கரிங். ஓகே, ஸோ BP is equal to, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P is equal to mu naught Ni by 2 into sin alpha into sin beta. ஓகேவா? ஸோ சப்போஸ் நமக்கு எடுக்கக்கூடிய அந்த சாலினாய்டோட லென்த் வந்து இன்ஃபைனைட் லென்த்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஆல்பா வில் பி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 90 டிகிரி இல்லையா? ஃபார் அன் இன்ஃபைனைட்லி லாங் solenoid, right? For an infinitely long solenoid alpha will be equal to 90 degree இல்லையா? because extend ஆக angle increase ஆகும். infinity வர போச்சுன்னா the angle will be 90 degree இல்லையா? and beta will be equal to 90 degree, right? so B will be equal to what? mu naught Ni by 2 into sin 90 plus sin 90, that is equal to mu naught Ni இல்லையா? because இது வந்து 1 plus 1 2 cross out ஆகும். okay, so B is equal to mu naught Ni for infinite solenoid. அதே வேல்யூ நம்ம எங்க கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இங்க அதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபைன். சோ இது வந்து ஃபைனைட் லென்த், அதாவது ஒரு லிமிட்டட் லென்த்ல இருக்கக்கூடிய solenoidக்கு இந்த ஃபார்முலா. அதுவே நம்ம எடுக்கக்கூடிய solenoidோட லென்த் வந்து ரொம்ப ஹையா இருந்துச்சுன்னா திஸ் இஸ் த வேல்யூ. ஓகே, அதே நேரத்துல நம்ம எடுக்கக்கூடிய solenoid இன்ஃபினைட் லென்த்தாக இருந்தாலும் அந்த solenoidோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, லைக் இது வந்து இன்ஃபைனைட் solenoidனு வச்சுக்கோங்க, பட் நமக்கு இங்க இருந்து தான் அந்த solenoid ஆரம்பிக்குதுன்னு நமக்கு தெரியுதுன்னா வாட் வில் பி த சேஞ்ச்? ஓகே, for an infinitely long solenoid
with known starting point ending point ஏதோ ஒரு பாயிண்ட் மட்டும் நமக்கு தெரியும். அந்த மாதிரி இருந்தா என்ன ஆகும்? வந்து ரெடியூஸ் பண்றேன். resize again. okay, so அந்த மாதிரி இருந்தா நமக்கு என்ன ஆகும்? நமக்கு ஒரு சைடுல இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 90 டிகிரி ஆகும், because it is going towards infinity இல்லையா? so alpha will be equal to 90 degree, but in your angle வந்து it is at the base இல்லையா? இங்கே தான் இருக்கும். so the angle will be what? the angle will be beta equal to 0, right? இது வந்து alpha equal to 0 or beta equal to 90 degree. இது வந்து ஸ்டார்டிங்னா எப்படி இருக்கும்? ஸ்டார்டிங்ல சாரி, இது வந்து எண்டிங்னா எப்படி இருக்கும்? எண்ட் பாயிண்ட் தெரிஞ்சா அதுவே நமக்கு known starting pointனா alpha equal to 0 degree and beta equal to 90 degree. ஓகேவா? alpha equal to 0 degree and beta equal to 90 degree. fine. okay, so அப்படி போட்டா என்ன ஆகும்? b is equal to எங்க போடுறேன்? b is equal to mu naught ni by 2 mu naught n I by 2 into sin 90 plus sin 0 வரும் இல்லையா? so sin 90 ஓட வேல்யூ என்ன? 1, sin 0 0. so b will be equal to mu naught ni by 2. ஓகேவா? ஓகே, so நமக்கு ஒருவேளை ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட்க்கு நியரா இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேல்யூ வந்து b is equal to mu naught ni by 2. அதுவே ஸ்டார்டிங் உள்ள எண்டிங் உள்ள மிடில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்னா mu naught ni. அதுவே மிடில் எந்த பாயிண்ட்னாலும் நமக்கு அதோட எண்ட் பாயிண்ட்ஸ் தெரியுதுன்னா, அதாவது நம்ம இந்த பாயிண்ட் எடுக்கிறோம் பட் இந்த பாயிண்ட் பொறுத்த அளவுக்கு இதோட எண்ட் பாயிண்ட் வந்து நமக்கு தெரியுதுன்னா the value of the solenoid will be b is equal to mu naught ni by 2 into sin alpha plus sin beta. ஓகேவா? so இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? is there anything that I need to clear? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. this is your chance. okay students, okay then. okay, so variation of the magnetic field of a solenoid. so ஒரு solenoid எடுக்கிறோம், அந்த solenoidல மிடில்ல இவ்வளவு வேல்யூ இருக்கு, ஐ மீன் அந்த solenoidக்குள்ள இவ்வளவு magnetic field இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? so அதோட ஓகே இம்தியாஸ், ஓகேப்பா, ஓகே then கண்டிப்பா ஃபுல் கிளியர்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். உங்களுக்கு ஒரு டவுட் எல்லாம் இருந்துச்சுன்னா இட் வில் பி வெரி கன்ஃபியூசிங் ஃபார் யூ. ஸோ கண்டிப்பா கிளியர் ஆகாத நீங்க சொல்லுங்க. ஓகேவா? ஓகேப்பா, ஓகே இம்தியாஸ், ஓகே then. ஸோ இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க. b is equal to mu naught ni for any point in the solenoid. அதுவே end points, அதாவது starting point or ending pointலனா b is equal to mu naught ni by 2 which is half times this இல்லையா? which is half times this. so b at end or is equal to b at start is equal to ni b by 2. ஓகேவா? b by 2. fine. okay, so நம்ம சும்மா ஒரு கிராஃப் மட்டும் வரைஞ்சு பார்க்கலாம். what will be the variation of the magnetic field with respect to the distance. so நம்ம என்ன பண்றோம்? we are taking the center point of the solenoid. okay, so the solenoid coil இப்படி போகுதுன்னா, okay, solenoid coil இப்படி போகுதுன்னா அதோட சென்டர் பாயிண்ட் இதுன்னா we take this as 0 point. அதுதான் இது. okay, so இந்த சைடுலயும் போலாம், இந்த சைடுலயும் போலாம். அந்த மாதிரி போகும்போது what we find is that till the edge, okay, அந்த solenoid வந்து இப்படி இருக்கு இல்லையா? இதுதான் சென்டர் பாயிண்ட்னா solenoid எட்ஜுக்கு போற வரை the magnitude of the magnetic field is a constant. பட் நம்ம எண்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம்னா, லைக் எண்டுக்கு வரது இல்ல, பட் இட் இஸ் நியர் டு தி எண்ட், அந்த solenoid எண்டுக்கு பக்கத்துல வந்தா the value of magnetic field is slowly decreasing. okay, decrease ஆனதுக்கு அப்புறம் end of the solenoidக்கு மேல it is continuing to decrease a lot and finally ஒரு பாயிண்ட்க்கு மேல அது வந்து 0 ஆகும். அதுதான் மொத்த சைட்லயும். பட் once we go out to the end of the solenoid, அதாவது solenoidக்கு வெளியவே போயிட்டோம்னா the magnetic field ஓட வேல்யூ வந்து it will be very 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 low. okay,
ஸோ அது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம b equal to 0ன்னு எடுப்போம் இல்லையா. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைட் த சாலினாய்டு வந்து 0 தான், எப்பவும் 0 தான். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் த சாலினாய்டு வந்து இட் இஸ் b equal to mu naught ni. அதுதான் மோஸ்ட்லி உங்களுக்கு நீட் பிசிக்ஸ் பொறுத்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ்ல வரும். அதுவே ஏதாச்சும் ஸ்பெஷல் கேசஸ் கேட்டா மட்டும் யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா ஆர் திஸ் ஃபார்முலா டிபெண்டிங் ஆன் த கண்டிஷன். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணும்னா இஃப் யூ நோ த ஸ்டார்டிங் பாயிண்ட், நோ த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட். ஓகே, ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் பாயிண்ட். இது வந்து இன் ஆல் அதர் கேசஸ். ஓகே, அதாவது இந்த 3 ஃபார்முலா இருக்கு இல்லையா, இது வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த ஃபார்முலா வந்து இஃப் யூ ஆர் ஃபைண்டிங் b ஃபார் ஸ்டார்டிங் பார் எண்டிங் பாயிண்ட். ஓகேவா, ஸ்டார்டிங் பார் எண்டிங் பாயிண்ட்க்கு நீங்க கண்டுபிடிக்கிறத மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். மற்றபடி மீதி எல்லாம் கேசஸ்க்கு யூ ஷுட் யூஸ் திஸ் ஃபார்முலா. ஓகேவா, ஓகே ஓகே. ஸோ இது ரிலேட்டடான சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ பை இன்சர்ட்டிங் அ சாஃப்ட் அயர்ன் பீஸ் இன்டு த சாலினாய்டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆகும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம b is equal to mu naught ni தான் நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா இல்லையா. b is equal to mu naught ni நம்ம அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா. சப்போஸ் நம்ம உள்ள ஒரு அயர்ன் கோர் வச்சுட்டோம்னா என்ன ஆகும்? there will be an increase in the permeability இல்லையா. mu naught பதிலா mu வந்துரும் இல்லையா. so b is equal to mu ni, right? for normal case all இது வந்து when if iron core is present. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போ what we can find once we insert a soft iron piece into the solenoid, அந்த சுத்தி காயிலா இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள நம்ம ஒரு அயன் பீஸை வச்சுட்டோம்னா the magnetic field will be this. பட் நம்ம நோட் பண்ண வேண்டிய மெயின் பாயிண்ட் என்ன? mu will always be greater than mu naught. அதாவது permeability of air தான் இருக்கிறதுலே கம்மி. ஸோ mu naught will be very low and the permeability of iron will be very high. அப்போ mu will be greater than mu naught. ஸோ என்ன ஆகும்? இங்க வந்து இந்த b, அதாவது நார்மல் கேஸ்ல இருக்கக்கூடிய b க்கு வந்து mu naught தான் டேர்ம். பட் அயன் கோர் வச்சதுக்கு அப்புறம் mu is the term. ஸோ இது வந்து அயன் கோர் வைக்கிறேன், இது வந்து நார்மல் கேஸ் வைக்கிறேன். ஓகேவா, ஸோ bi will be greater than b naught. ஓகே, ஸோ இட் வில் இன்க்ரீஸ். ஸோ என்ன ஆகுதுன்னா நம்ம நார்மல் கண்டிஷன்ல வைக்கிறத விட இந்த மாதிரி உள்ள அயன் ராட ஒன்று வச்சுட்டோம்னா, அயன் ராட் ஒரு அயன் பீஸ் ஒன்று வச்சுட்டோம்னா என்ன ஆகுதுன்னா the permeability of the solenoid is increasing which increases the magnetic field. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு எலக்ட்ரோமேக்னெட்ஸ் வருது. ஓகே, எலக்ட்ரோமேக்னெட்ஸ் வருது. ஓகே, எலக்ட்ரோமேக்னெட்ஸ் யூஸ் திஸ் கான்செப்ட். ஓகேவா, மோஸ்ட்லி எலக்ட்ரோமேக்னெட்ஸ் வந்து இந்த மாதிரி கான்செப்டை யூஸ் பண்ணுது. ஓகே ஓகே. So which one of the following statements regarding a current carrying coil is correct? Okay, is not correct. Okay, so the magnetic field inside the solenoid is uniform. நம்ம magnetic field inside the solenoid நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? mostly b is equal to mu naught ni ன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. பட் end points என்ன ஆகுது? in the end point there will be a variation in the value which is b is equal to mu naught ni by 2 இல்லையா. mu naught ni by 2, right? mu naught ni by 2. ஓகே, ஸோ அது வந்து எண்ட் பாயிண்ட்ஸ்ல மட்டும் தான். பட் நீங்க உள்ள ஓவராலா எடுத்துட்டா this will be the value. ஓகே, the magnetic field inside the solenoid will be uniform. அதே மாதிரி if a soft iron bar is inserted inside the solenoid the magnetic field remains the same. நம்ம previous கேஸ்லயே பார்த்துட்டோம், if we insert a soft iron bar inside the solenoid the magnetic field is actually increasing இல்லையா. magnetic field வந்து permeability, இந்த permeability increase ஆகிறதால there is an increase in the value of magnetic field. So this is the wrong answer. wrong answerனா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? என்ன கரெக்ட் இல்ல அதுதானே கண்டுபிடிக்கிறோம். So this is the correct answer for the question, but technical wise part this is a wrong statement. Okay வா, okay okay then அதே மாதிரி while using Ampere's law to determine the magnetic field inside the straight long solenoid the loop that is taken is.
ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்காக மட்டும்தான் நான் அந்த சாலினாய்டு டெரிவேஷன் போட்டேன், இல்லை மற்றபடி அந்த டெரிவேஷனே தேவையில்லை உங்களுக்கு. ஸோ அந்த டெரிவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், வி டுக் அ ரெக்டாங்குலர் சாலினாய்டு இல்லையா, I mean ஒரு rectangular loop எடுத்து அதை வச்சு we evaluated the value of magnetic field. So we are taking a rectangular loop. அந்த rectangular loop எப்படி இருந்துச்சு, பார்ட்டா solenoid குள்ள எடுத்தோம் and partly it is outside the solenoid இல்லையா. உள்ள வந்து AB இருந்துச்சு, CD வந்து வெளியே இருந்துச்சு, மீதி ரெண்டு போர்ஷன்ஸ் வந்து it was inside and outside also. So the rectangular loop in a plane containing the axis of the solenoid, okay, the loop being partly inside the solenoid and partly outside it. Okay, wow. Okay, okay, அதே மாதிரி given இப்போ வந்து நியூமெரிக்கல்ஸ் வந்தாச்சு. ஸோ நம்ம given செக்ஷன் போடணும். ஓகேவா, given செக்ஷன் போடணும். ஸோ இதுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இஸ் தேர் எனிதிங் தட் ஐ நீட் டு கிளியர்? உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா? இஷ்யூஸ் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே, okay then, okay students, okay then. So okay, so a 0.8 meter long solenoid has 800 turns. Okay, Imtiaz, okay va? Okay then. So a 0.8 meter long solenoid, so the length of the solenoid is 0.8 meter, has 800 turns னு சொல்லிருக்காங்க. So the number of turns in the solenoid, மொத்த solenoidக்கு சரிங்களா, மொத்த solenoidக்கு the number of turns is 800, right? 800 turns and has a field density of B equal to 2.52 into 10 power minus 3 Tesla. Okay, so B is equal to 2.52 into 10 power of minus 3 Tesla at the center. So center inga, it is inside the solenoid இல்லையா, it is inside the solenoid. Okay, so inside the solenoid. To find the current in the solenoid என்னன்னு கேக்குறாங்க. Okay, so we should find what is the value of current in the solenoid. So நமக்கு already தெரியும் the equation for the solenoid magnetic field is equal to B is equal to mu naught Ni இல்லையா, mu naught Ni. இதுல நம்ம n எப்படி போட்டிருந்தோம், n is equal to mu naught into capital N by capital L into I, where n வந்து it is the total number of turns in the solenoid and L is the length of the solenoid இல்லையா, L is the length of the solenoid. So B is equal to mu naught NL by I. Okay, so B is equal to, நமக்கு B ஓட வேல்யூ எனக்கு தெரியும், it's 2.52 into 10 power minus 3 இல்லையா. So 2.52 into 10 power minus 3. Okay, 2.52 into 10 to the power minus 3 equal to mu naught oda value na 4 pi into 10 to the power of minus 7 into n oda value na n by l இல்லையா. So 800 by 0.8 into I oda value நமக்கு தெரியல, நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. So நம்ம I மட்டும் ஒரு சைடுல எடுத்து மீதி எல்லாம் அந்த சைடு கொண்டு போலாம். So 2.52 into 10 power minus 3 into 4 pi into 10 power minus 7 into 0.8 by 800 into இல்லையா, இது வந்து நம்ம அந்த சைடு கொண்டு வந்துட்டோம் இல்லையா, ரைட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எவாலுவேட் பண்ணலாமா, இது கவுண்ட் பண்ணால் -10 power minus 4 வரும். இது வந்து 1 டைம்ஸ்னா இது வந்து 1000 டைம்ஸ் வரும் இல்லையா, ரைட், 1000 டைம்ஸ் வரும். ஓகே, ஸோ இது வந்து 4னா இது வந்து என்ன வரும், 0.63 இல்லையா, 0.63 வரும், ரைட். ஓகே, ஸோ I is equal to 0.63 நம்ம எப்படி போடலாம், 63 by 100 into 1 by pi into 10 power minus 4 இல்லையா, into 1 by 1000 வருது. So that is equal to 63 by pi into 1 by 10 power minus 4 into 1 by 10 power 1 2 3 4 5 இல்லையா, 5. So I is equal to 63 by 3.14 னு போடலாமா, we can take it as 3.14 இல்லையா, 3.14 into 1 by 10 power 1 வரும் இல்லையா, 1 by 10 power 1, that is equal to 63 by 31.4, which is approximately equal to என்ன, 31.4 into 2 என்ன,
it will be 62.8 இல்லையா 62.8, so it will be approximately equal to 2 ampere. Okay, 2 ampere. so இதோட ஆன்சர் என்ன 2 ampere. so நம்ம என்ன பண்றோம், நமக்கு இந்த டைரக்டா அந்த ஃபார்முலா தெரியும், ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், ஆன்சர் கிடைச்சிருச்சு. very 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 simple solutions. Okay, very 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 simple solution. அதே மாதிரி given a copper wire having a resistance of 0.01 ohm per meter. so ஒரு copper wire இருக்கு, அந்த copper wireக்கு 0.01 ohm per meter, okay, ohm per meter resistance இருக்கு, is used to wind a 400 turn solenoid. so என்ன, the number of turns is 400 of radius, அந்த solenoid radius வந்து it is 1 centimeter. so r is equal to, அதாவது அதோட ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர்னா it is 1 into 10 power minus 2 மீட்டர் இல்லையா, 1 into 10 power minus 2 meter, right, 1 into 10 power minus 2 meter. okay, and length, அதோட length வந்து 20 centimeter. 20 centimeterனா it is 20 into 10 power minus 2 meter, because நமக்கு SI யூனிட் தான் வேணும் இல்லையா, நமக்கு SI யூனிட் தான் வேணும். okay, so find the EMF of a battery which when connected across the solenoid will produce a magnetic field of 10 power minus 2. okay, 10 power minus 2 t near the end of the solenoid. so B is equal to 10 power minus 2 t. okay, B is equal to 10 power minus 2 t. so to find, நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், we need to find what is the EMF of the battery. so V என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. so formula, நமக்கு என்ன formula தெரியும், the magnetic field near the center of the solenoid சொல்லிட்டாங்க. so near the center வந்து எங்க இருக்கும், it will be inside the solenoid. அப்போ magnetic field வந்து B is equal to mu naught Ni, that is equal to mu naught capital N by Li இல்லையா, capital N by Li. அதே நேரத்தில் நமக்கு current நம்ம எப்படி போடலாம், current will be equal to voltage or potential difference by resistance இல்லையா, potential difference by resistance. but நமக்கு இங்க கொடுத்திருக்கிற resistance வந்து எப்படி, it is 0.01 ohm per meter. per meter na it is the value of resistance per unit length. so total resistance எப்படி கண்டுபிடிக்கணும், the resistance into length இல்லையா, resistance into length. so இந்த formulas நமக்கு தெரியும். so solution போடலாமா. so solution போட்டா what will we get, we will see that B is equal to mu naught N by L, but I ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கு, I ஓட வேல்யூ வந்து V by R ன்னு இருக்கு, and that is equal to V by இந்த R dash ன்னு போடுறோம். okay, இல்ல இந்த ஆர்க்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். that is equal to V R dash by L, okay, into V R dash into L இல்லையா, R dash into L. okay, so நமக்கு இங்க என்ன தேவை, நமக்கு வந்து V ஓட வேல்யூ தேவை. so V is equal to, right, V is equal to B L into R dash L by mu naught N இல்லையா, mu naught N. so V is equal to, B ஓட வேல்யூ என்ன, what is B, B is 10 power minus 2 into what is L, L ஓட வேல்யூ வந்து 20 into 10 power minus 2, R ஓட வேல்யூ என்ன, it is 0.01 இல்லையா, 0.01. 0.01 நம்ம எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன், we can put it as 1 by 100, right, 1 by 100 இல்லையா, 1 by 100 into again L வருது 20 into 10 power minus 2 into 4 pi into 10 power minus 7, மேல இருந்து வந்து 100 இங்க இருக்கு, and என்னோட வேல்யூனா என்னோட வேல்யூ வந்து it is 400 இல்லையா, 400. so that is equal to 20 into 20 வந்து 400 இல்லையா, 400 into 10 power minus 2 minus 2 minus 2 10 power minus 6 by 400 into 400 into pi into 10 power minus 7, that is equal to 10 power minus 6 into 10 power 7 by 400 into pi வரும் இல்லையா, 400 into pi வரும், that is equal to 10 by 400 into pi இல்லையா, 10 by 400 into pi. okay, okay. okay, so இதை evaluate பண்ணலாமா, let's evaluate the value for this particular value. so V will be equal to 10 by 400,
ஓகே, ஃபார் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் சேஃப்டி செக்கிங் நான் வந்து ஃபர்ஸ்ட் இருந்து அந்த கால்குலேஷன் மட்டும் செக் பண்ணுறேன். மியூ நாட் என்ஐ தட் இஸ் ஈக்குவல் டு வி இஸ் ஈக்குவல் டு ஆர்எல். அப்போ ஆர் டேஷ் எல் வருது, நம்ம அதை அங்கே கொண்டு போகிறோம். பிஎல்எல் இன்ட்டு ஆர் டேஷ் எல் பை மியூ நாட் என்ஐ. ஸோ 10⁻⁻² இன்ட்டு ரைட் 8 பை ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. ஸோ இங்கே நம்ம ஒரு மேஜர் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இந்த மேஜர் மிஸ்டேக் என்னன்னா, வாட் இஸ் ஆர் டேஷ்? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? we need to find what is the length of the solenoid. இங்க வந்து length of the solenoid கண்டுபிடிக்கணும். அதே நேரத்துல we need to find the length of the wire for the resistance layer, because resistance is in the resistance only it is 0.01 ohm per meter, இல்லையா? 0.01 ohm per meter. So total resistance வந்து it will be resistance into length of the solenoid, இல்லை? It will be length of the wire. Okay, that is into length of the wire. So length of the wire என்னவா இருக்கும்? Okay, so length of the wire என்னவா இருக்கும்? The length of the wire will be equal to the length of one loop, இல்லையா? இந்த மாதிரி நிறைய லூப்பா வந்தா தான் solenoid இருக்கு, ரைட்? இந்த மாதிரி லூப்பா வந்தா தான் solenoid இருக்கு. So அந்த solenoidல ஒரு லூப்போட length என்னவா இருக்கும்? It will be 2 pi r into நமக்கு எவ்வளவு டர்ன்ஸ் இருக்கு? 400 டர்ன்ஸ் இருக்கு, இல்லையா? 400 டர்ன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 400 டர்ன்ஸ் இருக்கக்கூடிய லூப், அந்த லூப்போட லென்த் தான், அந்த லூப் இந்த லென்த் தான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த வயரோட டோட்டல் லென்த். ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? The resistance per unit length into total length, that is equal to 0.01 into 2 pi into r ஓட வேல்யூ என்ன? r ஓட வேல்யூ வந்து 1 into 10⁻⁻² into 400. ஓகேவா? Into 400. So B will be equal to mu naught n by L I. That is equal to mu naught n by L V by R. So V be equal to n B L R by mu naught n. That is equal to B oda value என்ன? 10⁻⁻² into L oda value என்ன? 20 into 10⁻⁻² into R oda value என்ன? R oda value வந்து நம்ம இங்க கண்டுபிடிச்சிட்டோம், இல்லையா? 0.01 into 2 pi into 10⁻⁻² into 400 by mu naught என்ன? 4 pi into 10⁻⁻7 into n ஓட வேல்யூ வந்து 400. ஸோ எவாலுவேட் பண்ணலாமா? இதே எவாலுவேட் பண்ணா 400 இப்போ 2 வந்துடும், இல்லையா? 2 10 வருது. ஓகே, ஸோ V is equal to கலர் மாற்ற வேண்டியதான். ஸோ V is equal to 10⁻⁻2 10⁻6 into 10 by 10⁻⁻7 வருது, இல்லையா? into 0.01, that is equal to 10⁻⁻6 into 10 into 0.01 என்ன? 10⁻⁻2 into 10⁻⁻7 மேலே வந்து 10⁻7, இல்லையா? 10⁻7. ஸோ இது வந்து 10⁻⁻6 plus 1 வரும், இல்லையா? இங்க வந்து plus 1. So -5 -7 12. So V is equal to 10⁻0. So V is equal to 10 volt, இல்லையா? V is equal to 10 volt. Okay, V is equal to 10 volt. Okay, okay, then V is equal to 10 volt. Sure, so V is equal to 10 volt ங்கற பாருங்க. V is equal to 1 volt. 10⁻0 என்ன? 1 தானே? So V is equal to 1 volt. Okay va? V is equal to 1 volt. Okay, okay then. Okay, அதே மாதிரி a long solenoid of radius. So given a long solenoid of radius வந்து 1 millimeter has 100 turns per millimeter. Okay va? So n வந்து என்ன? 100 turns per millimeter. So ஒரு millimeter it has 100 turns. Okay, per millimeter. If a current 1A current flows in the solenoid, அப்ப I is equal to 1A, right? So I is equal to 1A. The magnetic field at the center of the solenoid என்னன்னு கேக்குறாங்க, இல்லையா? magnetic field at the center of the solenoid என்னன்னு கேக்குறாங்க. So we need to find what is the value of the magnetic field. So magnetic field ஓட value என்னன்னு கேக்குறாங்க. So solution.
solution. So B is equal to mu naught Ni. This N is the number of turns per unit length. So N is the number of turns per unit length. Right? Number of turns per unit length. So unit length, what is the unit length? Unit length per 1 meter. So number of turns வந்து இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க 100 per millimeter, but நமக்கு இங்க 1 meter வரணும். So நம்ம என்ன பண்ணலாம் 100 per 1 millimeter, and the 1 millimeter we will convert it into SI unit, 10 power minus 3 meter. That is equal to 100 into 10 power 3 meter. Okay, 100 into 10 power 3 meter. So N is equal to 100 into 10 power 3 meter. So what will be the value of the magnetic field? The magnetic field will be equal to B equal to mu naught value 4 pi into 10 power minus 7 into 100 into 10 power 3 into I. What is the value of I? I is 1, right? I is 1. That is equal to B is equal to 4 pi into 10 power 5 into 10 power minus 7. That is equal to 4 pi into 10 power minus 2. 4 pi into 10 power minus 2 Tesla. This is the direct solution. These are just direct solutions. Okay, so 4 pi kudukliya. So 4 pi value kandupidikkalama. What is pi? Pi is 3.14 into 4. So 6, 156, 12. So B is equal to 12.56 into 10 power minus 2 Tesla. 12.56 into 10 power minus 2 Tesla. Okay, so is there any doubts? I hope there are no doubts in this. Doubts in the kandipa solunga. Okay then. Okay. So given, next question given, a long solenoid of 50 centimeter length. So length the length is 50 centimeter. Centimeter na 10 power minus 2 meter, into 10 power minus 2 meter, having 100 turns. So number of turns on N is equal to 100, 100 turns, carries a current of 2.5 ampere. So current on the 2.5 ampere. Current is 2.5 ampere. So the magnetic field at the center of the solenoid என்னன்னு கேக்குறாங்க. So to find B at center of the solenoid நமக்கு கிடைக்கக்கூடிய magnetic field என்னன்னு கேக்குறாங்க. Okay, so solution. So what will be the solution? B is equal to mu naught Ni. B is equal to mu naught Ni. I oda value வந்து 25. N oda value வந்து நமக்கு தெரியல இல்லையா? So mu naught into total number of turns by total length into I. So B is equal to mu naught oda value என்ன 4 pi into 10 power minus 7 into what is the value of N? 100 by what is the value of L? L வந்து 50 centimeter. 50 centimeter na centimeter is not our SI unit. நமக்கு வந்து meter தான் SI unit. So 50 into 10 power minus 2 into 2.5 இல்லையா, into 2.5. But 2.5 நான் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். 2.5 னு போடாதீங்க, 25 by 10 னு போடுங்க. 25 by 10. So 252. So B is equal to 4 pi into 10 power minus 7 into 10 power 2 into 5. That is equal to 20 இல்லையா. இது வந்து 20 pi into 10 power minus 5 Tesla. Okay, so இந்த வேல்யூ கொடுத்திருக்காங்களா? இல்ல. So நம்ம evaluate பண்ணலாமா? So 20 into pi என்ன வரும்? What is 20 into pi? 3.14 into 20 equal to 828, 628, 628.0, 2 decimal இருக்கு. So 62.8. B is equal to 62.8 into 10 power minus 5 Tesla. So B is equal to 6.28 into 10 power minus 4 Tesla. Okay வா? So இதெல்லாம் direct questions தான் உங்களுக்கு NEET physicsல கேட்டிருக்காங்க. So be sure that you are completely thorough in this direct questions itself. இந்த direct questions உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வெச்சுக்கோங்களேன், easy, everything is easy for you. Okay வா? Okay,
Okay then. அதே மாதிரி a long solenoid carrying a current produces a magnetic field B along its axis. So axis na enga? The axis is inside the solenoid இல்லையா? So given the axis is inside the solenoid, so நம்ம இப்போ இருக்கக்கூடிய magnetic field எங்க இருக்கும்? The magnetic field will be inside the solenoid இல்லையா? So B inside the solenoid கொடுத்திருக்காங்க. If the current is doubled, so I1 இருக்கு, I2 வந்து it is 2 times of I1 இல்லையா? Because the current is doubled and the number of turns per centimeter is half. So N வந்து like N1 இருக்கு இல்லையா? N1 இருக்கு. So N2 will be half of N1. N2 equal to half of N1. Okay. The new value of magnetic field என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? So to find the magnetic field after the changes இல்லையா? After the changes என்னன்னு நமக்கு தெரியணும். So first வந்து current கொடுத்திருக்காங்க, number of turns கொடுத்திருக்காங்க, அந்த number of turnsலயும் currentலயும் change பண்ணோம்னா what will be the final values னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஓகேவா? So given to find solution. What is the solution? B1. So initial case நம்ம எல்லாம் change பண்றதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த values B1 is equal to mu naught N1 I1 இல்லையா? mu naught N1 I1. B2 equal to mu naught N2 I2 change பண்ணதுக்கு அப்புறம் இல்லையா? change பண்ணதுக்கு அப்புறம். So B2 will be equal to what? mu naught N2 வந்து என்ன? it is N1 by 2 இல்லையா? number of turns வந்து half பண்ணியிருக்கோம். அதே மாதிரி I2 வந்து என்ன? it is 2 times I1 இல்லையா? 2 times I1. So that is equal to mu naught N1 I1. So B1 is equal to B2. Yeah, B1 is equal to B2. So நம்ம என்னதான் number of turns half பண்ணியிருந்தாலும் current வந்து increase பண்ணியிருந்தாலும் the net change will be 0. அதாவது ஒரு சேஞ்சும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்துச்சோ அதே தான் நமக்கு இப்பவும் இருக்கு. பிகாஸ் நம்ம 2 டைம்ஸ் கரண்ட் பண்ணிட்டோம் ஓகே, பட் அதை கவுண்டராக்ட் பண்ற மாதிரி நம்ம நம்பர் ஆஃப் டர்ன்ஸை ஆஃப் ஆக்கிட்டோம். ஸோ B1 is equal to B2, ரேஷியோ will be 1 இல்லையா? ஸோ இந்த நியூ வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன? இனிஷியலி வந்து B தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் will also be equal to B இல்லையா? ஸோ the final value will be B. ஒரு சேஞ்சும் இல்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. ஸோ கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்க, அப்போயே என்ன ஸ்டாப் பண்ணுங்க. அண்ட் அதே நேரத்தில் நான் அது சால்வ் பண்ணும்போது நீங்களும் சால்வ் பண்ண பாருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ 2 solenoids having lengths L and 2L. ஸோ given 2 solenoid இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் solenoid லென்த் வந்து L1 equal to L, செகண்ட் solenoid வந்து L2 is equal to 2L. And the number of loops N and 4N both have the same current. So number of loops, the number of loops for the first solenoid என்னன்னு சொல்லியிருக்காங்க N1 is equal to N, second solenoid இருக்கு வந்து N2 is equal to 4N, both have the same current னு சொல்லியிருக்காங்க. So I1 is equal to I2. அப்ப ratio of the magnetic field என்னன்னு கேக்குறாங்க இல்லையா? ratio of the magnetic field என்னன்னு கேக்குறாங்க. To find the ratio of the magnetic field என்னன்னு நமக்கு தெரியணும். So B1 by B2 நமக்கு தெரியணும் இல்லையா? B1 by B2 என்னன்னு நமக்கு தெரியணும். ஓகே. So solution இது வந்து டைரக்ட் ஃபார்ம் தான், ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ B1 is equal to என்ன? mu naught NL by I இல்லையா? mu1 N1 L1 by 1. ஸோ B2 is equal to mu naught N2 L2 I2 இல்லையா? mu naught N2 L2 I2. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? we can just divide them out. நமக்கு ரேஷியோ தானே வேணும். ஸோ B1 by B2 is equal to N1 by L1 into L2 by N1 into I1 by I2 இல்லையா? இது divided by இது வந்து reciprocal ஆயிரும், இந்த term reciprocal ஆயிரும், and I1 by I2. so B1 by B2 is equal to N1 ஓட வேல்யூ என்ன? N1 ஓட வேல்யூ வந்து N, L ஓட வேல்யூ வந்து L, L2 ஓட வேல்யூ வந்து it is 2L, right? 2L. and N2 ஓட வேல்யூ வந்து என்ன? இங்க 2 தான் வரும், sorry. so N2 ஓட வேல்யூ வந்து it is 4N இல்லையா? 4N into I1 by I1 because the current is the same for both. so நம்ம என்ன பண்ணலாம்? just we can okay 2. so B1 by B2 is equal to 1 by 2. so the ratio will be B1 is to B2 is equal to 1 is to 2 இல்லையா? 1 is to 2. okay 1 is to 2. ஓகேவா?
ஓகே, ஸோ இதுதான் சாலினாய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அத்தனை ப்ராப்ளம்ஸும் வந்து இந்த பி ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐ ஆர் பி ஈக்குவல் டு மியூ நாட், ஓகே, b equal to mu naught ni or b equal to mu naught capital N by Li. இதை ரெண்டு வச்சு மட்டும்தான் அவங்க ப்ளே பண்றாங்க. so you have to make sure that you know the formula properly. ஓகேவா? ஓகே ஓகே then. so the magnetic field due to a toroid. so இந்த toroidனா என்ன? நம்ம எடுக்கக்கூடிய சாலினாய்டு எப்படி இருக்கும்? காயிலா இருக்கும் இல்லையா? அந்த காயிலை நம்ம அப்படியே பெண்ட் பண்ணி ஒரு சர்க்குலர் ஃபார்ம் மாதிரி கொண்டு வரோம். அதுக்கு பேர் தான் டோராய்டு. ஸோ a toroid can be considered as a ring shaped closed solenoid. அதாவது ஒரு ரிங் மாதிரி, ஒரு ரவுண்ட் மாதிரி, ஒரு உளுந்து வடை பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த உளுந்து வடை மாதிரி ஜஸ்ட் ரவுண்ட். ஓகே, அண்ட் அது வந்து ஒரு பிகினிங்கும் கிடையாது, ஒரு எண்டும் கிடையாது இல்லையா? ஒரு சர்க்கிளுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, ஒரு எண்டிங் பாயிண்ட் என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. அதே மாதிரி தான். ஓகே ஓகே, ஸோ திஸ் solenoid can be considered like this. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு. இதுதான் அதோட சிஸ்டம். ஓகே ஓகே, ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இன்டீரியர் டு த டொராய்டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இன்டீரியர் டு த டொராய்டு என்ன? உளுந்து வர மாதிரி வருது. ஸோ அந்த உள்ள இருக்கிற கேப்ல என்ன சாலினாய்டோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியணும். சாரி, மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ பி நம்ம ஆம்பியர்ஸ்ல அப்ளை பண்ணலாம். BDL equal to என்ன? மியூ நாட் ஐ இல்லையா? மியூ நாட் ஐ. பட் நம்ம இங்க எடுக்கக்கூடிய இன்டீரியர் ஆஃப் த, ஐ மீன் இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இன்டீரியர் டு த டொராய்டு இருக்கு இல்லையா? அந்த டொராய்டுக்கு இன்டீரியர்ல இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல வாட் வில் பி த கரண்ட்? த கரண்ட் வில் பி ஜீரோ. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ எடுக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து என்ன? ஓப்பன் ஸ்பேஸ் இன்டீரியர் டு த டொராய்டு. ஸோ அந்த ரீஜன் வந்து இந்த R1 ரேடியஸ் இருக்கக்கூடிய சர்க்கிள் இல்லையா? இன் சர்க்கிள் of radius r1. Okay, in circle of radius r1, in circle of radius r1 என்ன ஆகுது? we have no current இல்லையா? அந்த உளுந்து வடைக்குள்ள, ஐ மீன் அந்த உளுந்து வடை இருக்கிற ஏரியால மட்டும்தான் பொருள் இருக்கும். அதுக்கு நடுவுல என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. so I net will be equal to 0. so b dl will be equal to 0. so b will be equal to 0 Tesla. ஸோ இன்டீரியர் டு த சாலினாய்டில் நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன? ஐ மீன் டொராய்டுக்கு இன்டீரியர்ல இருக்கக்கூடிய ரீஜன்ல த வேல்யூ ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் ஆல்வேஸ் பி ஜீரோ. ஓகேவா? பிகாஸ் அந்த ரீஜன்ல வந்து வி டோன்ட் ஹேவ் எனி கரண்ட் அட் ஆல். ஸோ ஆஸ் தேர் இஸ் நோ கரண்ட் இன்சைட் த டொராய்டு, அந்த இன்டீரியர் ரீஜன்ல ஒரு வித கரண்ட்டும் இல்லாம இருக்கிறதால பி இஸ் ஈக்குவல் டு 0t. ஓகேவா? 0t. அதே மாதிரி இந்த ஓப்பன் ஸ்பேஸ் எக்ஸ்டீரியர் டு த டொராய்டு, எக்ஸ்டீரியர் டு த டொராய்டு. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு, அப்போ அதோட ஸ்பேஸ் என்ன இருக்கும்? இன் சர்க்கிள் R3 இல்லையா? R3 ரேடியஸ் இருக்கக்கூடிய சர்க்கிள்ல பி டிஎல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ இல்லையா? மியூ நாட் ஐ. ஸோ இங்க நெட் வேல்யூ ஆஃப் கரண்ட் என்னவா இருக்கும்? நம்ம என்னதான் அந்த டொராய்டை நம்ம எடுத்திருந்தாலும் அந்த டொராய்டோட நெட் கரண்ட் என்னவா இருக்கும்? the net current will be 0 because we are taking the entire toroid இல்லையா? ஸோ அந்த ரீஜன் கூடயே தான் சுத்திட்டு இருக்கும். அந்த கரண்ட் வந்து அந்த ரீஜன் கூடயே தான் சுத்திட்டு இருக்கும். ஸோ நம்ம இந்த எடுக்கக்கூடிய இந்த லூப்ல எந்த அளவுக்கு கரண்ட் உள்ள போகுதோ அதே அளவுக்கு கரண்ட் வந்து வெளியே வருது. ஸோ உள்ள போன பாசிட்டிவ்னா வெளியே வருது வந்து நெகட்டிவ். ரெண்டு ஈக்குவலைஸ் ஆயிரும். ஸோ டோட்டல் கரண்ட் வில் பி 0. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? VDL equal to mu naught 0. So B is equal to 0. So the total current outside the solenoid also 0. So in short, ஒரு டொராய்டு எடுக்கிறோம்னா அந்த டொராய்டுல நமக்கு உள்ள இருக்கிற ஸ்பேஸ்லயும் சரி, அந்த டொராய்டுக்கு வெளியே இருக்கிற அத்தனை ஸ்பேஸ்லயும் the total current will be 0. Okay, but inside the toroidனா, inside the toroid means அந்த டொராய்டு இருக்கக்கூடிய மெட்டீரியல் இருக்கும் இல்லையா? அந்த ரீஜன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்? இந்த சர்க்கிள் with radius r2. Okay, in the circle with radius r2, what will be the values? Integral of b dl will be equal to mu naught I. Yeah, integral of mu naught I. So நம்ம இப்போ வந்து r2 radius இருக்கக்கூடிய circles தான் எடுத்துக்கோம். So what will be the length? Okay, b dot dl is equal to என்ன?
BDL இல்லையா, BDL cos theta equal to mu naught I வருது இல்லையா, mu naught I வருது. ஸோ B வந்து நம்ம காமனா வெளியே எடுக்கலாம். DL cos theta, cos theta வந்து என்னவா இருக்கும், நம்ம எடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து வெளியே வருது, DL வந்து அதே டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ சேம் ஸ்டோரி, cos 0 வரும் ஈக்குவல் டு mu naught I. ஸோ B DL will be equal to mu naught I. So B of 2 pi R2 will be equal to mu naught I. Yeah, mu naught I. So B is equal to mu naught I by 2 pi R2. Yeah, 2 pi R2. But இங்க I ஓட வேல்யூ என்ன இருக்கும், நமக்கு நிறைய லூப்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய லூப்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லூப்லயும் கரண்ட் போகுமா, ரைட், ஒவ்வொரு லூப்லயும் வந்து கரண்ட் போகுது இல்லையா, ஒவ்வொரு லூப்லயும் வந்து கரண்ட் போகுது. ஸோ இந்த மாதிரி கரண்ட் போகிறதால we need to take the total number of turns for each loop இல்லையா. நிறைய லைக் நமக்கு ஒரு சிங்கிள் கரண்ட் மட்டும் இல்லை இல்லையா, நமக்கு சிங்கிள் கரண்ட் போகக்கூடிய ஒரு காயில் மட்டும் இல்லை, we have multiple number of turns in the toroid. ஸோ அந்த மல்டிபிள் நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் நம்ம எடுக்கணும் இல்லையா. if there are n turns, okay, n turns, B is equal to mu naught Ni by 2 pi R2 இல்லையா, mu naught Ni by 2 pi R2. So B will be equal to mu naught Ni, okay, mu naught Ni where n is equal to capital N by 2 pi R2. ஓகேவா, நம்ம எடுக்கக்கூடிய ரீஜன்ல per unit region number of turns என்னவாம இருக்கோ அதுதான் இந்த small n. ஓகே, நம்ம அந்த சால்னாய்டு எடுத்தோம் இல்லையா, அந்த சால்னாய்டோட அதே ஃபார்முக்கு கொண்டு வரதான் இந்த மாதிரி ஒரு புது விளையாட்டு பண்றோம். பட் ஆக்சுவல் ஃபார்முலா இஸ் B is equal to mu naught Ni into 2 pi R2. ஓகேவா, so B is equal to mu naught Ni by 2 pi R2. Fine. Okay. Okay. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த டொராய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு உளுந்த வடை மாதிரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அந்த உளுந்த வடையில் என்ன இருக்கும், உள்ள ஒண்ணுமே இருக்காது, அதுக்கு ஃபுல் வெளியே ஒண்ணுமே இருக்காது. பட் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம்ல மட்டும் பொருள் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு டொராய்டு இருக்கும். இந்த உள்ள இருக்கிற ரீஜனும் சரி வெளியே இருக்கிற ரீஜனும் சரி ஒருவித மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. பட் இந்த ரீஜன்ல மட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஓகே ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அ டொராய்டு கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் த டொராய்டு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், P is equal to mu naught Ni by 2 pi R. ஓகே, நம்ம எடுக்கக்கூடிய அந்த ரேடியஸ் 2 pi R. ஸோ 2 pi R mu naught, I mean R வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், mu naught வந்து கான்ஸ்டன்ட், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், ஐயும் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ this value will be equal to what? This value will be equal to a constant இல்லையா, இது ரெண்டும் கான்ஸ்டன்டா இருக்கும். It will remain constant. So on the toroid கூட நமக்கு ஒரு வித magnetic field இருக்கு, but that magnetic field will be the same everywhere inside the toroid. Okay, அதே மாதிரி the toroid is a hollow circular ring on which a large number of turns of wire are closely wound. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், solenoid மாதிரியே தான். So it's same. The toroid can be viewed as a solenoid. நான் சொன்னதை திருப்பி வருது பாருங்க, which has been bent into a circular shape to close on itself. இது ட்ரூவா? கண்டிப்பா ட்ரூ தான். Correct? So statement 1 and statement 2 are both correct. Okay வா, ரெண்டுமே சேமா தான் இருக்கு. அதே மாதிரி we have two toroids in the caseல. Two toroids 1 and 2 have total number of turns 200 and 100 respectively. So given two toroids இருக்கு, so first toroid ஓட number of turns என்னன்னு சொல்றாங்க 200, second toroid ஓட number of turns வந்து 100 னு சொல்றாங்க respectively with average radii. So R1 அதாவது first toroidக்கு radius வந்து 400, I mean 40 centimeter னு சொல்றாங்க இல்லையா. அதே மாதிரி 40 centimeterனா it is 10 power minus 2 meter இல்லையா. அதே மாதிரி R2க்கு வந்து 20 centimeter னு சொல்றாங்க respectively. They have this if they carry the same current I. So current மட்டும் என்னவா இருக்கு, the current is the same for both னு சொல்லிருக்காங்க. ஓகே, ரெண்டுக்கும் கரண்ட் வந்து சேமா இருக்குன்னு சொல்றாங்க. the ratio of the magnetic fields across the two lobes என்னன்னு கேக்குறாங்க. So we need to find what, we need to find the ratio between B1 and B2. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. So
ஸோ சொல்யூஷன் நமக்கு என்ன தெரியும், B is equal to mu naught I by 2 pi r னு தெரியும். ஸோ B1 equal to mu naught I1 by 2 pi r1. அதே மாதிரி B2 equal to mu naught I2 by 2 pi r2 னு தெரியும். நமக்கு இங்க என்ன வேணும், we need to find the ratio between the two இல்லையா. இது ரெண்டுக்கு இடையில ரேஷியோ வேணும்னா B1 by B2 is equal to என்ன, mu naught I1 by 2 pi r1. இங்க நான் என்ன ஸ்மால் ஆர்னு போட்டிருக்கேன், எல்லாத்துக்கும் ஸ்மால் ஆரோ கேபிட்டல் ஆரோ நீங்க எல்லாத்த இடத்துலயும் சேமா போட்டா சரி, ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகாம இருக்க. அதே மாதிரி 2 pi r2 by mu naught I1. பட் நமக்கு இங்க என்ன, we have number of turns இல்லையா, இவ்வளவு number of turns நமக்கு சொல்லியிருக்காங்க. so it is mu naught இல்லையா 1 2. so இங்க வந்து 2 வரும், இங்க வந்து 1 வரும் இல்லையா. ஓகே, so mu naught I1 n1 by 2 pi r1. சாதனா ஹலோ குட் ஈவினிங் பா. என்ன யாருமே காணும், எல்லாரும் பொங்கல் ஜாலியில் இருக்கீங்களோ. ஓகே, ஸோ 2 pi r2 by mu naught I2 n2. ஸோ B1 by B2 mu naught ஓட வேல்யூ இருக்கு, 2 pi போயிடும். மீதி நமக்கு என்ன இருக்கும், I1 n1 by r1 into r2 by I2 n2 இல்லையா, I2 n2. ஸோ B1 by B2 is equal to என்ன, I1 ஓட வேல்யூ என்ன, I1 ஓட வேல்யூவும் I2 ஓட வேல்யூவும் சேம் நம்ம சொல்லிட்டோம். ஸோ we'll just cancel it out, right. so n1 r1 into r2 I1 n2. I1 போகுது. n1 ஓட வேல்யூ என்ன, n1 ஓட வேல்யூ வந்து it is 200 னு சொல்லிட்டாங்க. n2 ஓட வேல்யூ வந்து it is 100 னு சொல்லிட்டாங்க இல்லையா, it is 100 னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி r1 ஓட வேல்யூ வந்து 40 னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி r2 ஓட வேல்யூ வந்து 20 னு சொல்லிட்டாங்க. 20 into 10 power minus 2 னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், we can just cancel it out. ஓகே, cancel out பண்ணலாம். 20 20. ஸோ B1 by B2 is equal to என்னன்னு சொல்றாங்க, B1 by B2 is equal to 1. ஸோ நம்ம என்னதான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸை மாத்தினாலும் சரி, ரேடியஸை மாத்தினாலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸை மாத்திரமோ அதுக்கு கவுண்டராக்ட் பண்ற மாதிரி we need to change the radius. அப்படி சேஞ்ச் பண்ணதால the ratio between B1 and B2 வந்து it is becoming 1 இல்லையா, it is becoming 1. ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம்ல நம்ம ஒன்றும் பண்ணலன்னு மீன்ஸ் லைக் நம்ம டொராய்டோட ஃபார்முலா எடுக்கிறோம். 2 டொராய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டொராய்டுக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் ரேடியஸும் சொல்லிட்டாங்க. அதை வச்சு we evaluated the value for each single toroid and we evaluated it and found the ratio of the magnetic field. ஓகேவா, அதே மாதிரி a toroid of core of inner radius 0.25 meter. ஓகே, ஸோ given, ஸோ இன்னர் ரேடியஸ்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ இன்னர் radius இன்னர் வந்துட்டு 0.25 மீட்டர் and outer radius வந்து 0.26 மீட்டர்னு சொல்றாங்க. ஸோ outer radius 0.26 மீட்டர் where 3500 turns of a wire are wound. ஸோ number of turns என்ன, it is 3500 இல்லையா. okay, 3500. if the current of the wire is 11 ampere, so current என்ன 11 ampere. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், the magnetic field inside the core of the toroid என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். okay, so to find the magnetic field inside the core of the toroid நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. so B inside the toroid நம்ம கண்டுபிடிக்கணும் இல்ல. so solution, what is the formula, B is equal to mu naught I n by 2 pi r. so இங்க நமக்கு என்ன வேணும், we need to find the value of the magnetic field inside the toroid. so இந்த டொராய்டோட இன்னர் ரேடியஸும் கொடுத்திருக்காங்க, அவுட்டர் ரேடியஸும் கொடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து இன்னர் ரேடியஸ், இது வந்து அவுட்டர் ரேடியஸ் இல்லையா. இன்னர் ரேடியஸும் கொடுத்திருக்காங்க, அவுட்டர் ரேடியஸும் கொடுத்திருக்காங்க. நமக்கு இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேல்யூ நமக்கு தெரியணும். ஸோ இதோட ரேடியஸ் என்னவா இருக்கும், let's just approximate that the value is equal to, okay, r is equal to r1 plus r2 by 2. கரெக்டா இந்த டொராய்டுக்கு மிடில் இல்லையா, இந்த டொராய்டுக்கு இந்த மிடில் ரீஜன்ல வரக்கூடிய அந்த வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். ஓகே, ஃபார் அசம்ப்ஷன். ஸோ
0.25 plus 0.26 by 2, that is equal to 0.255 meter. இல்லையா 0.255 meter. So substitute பண்ணலாமா? B is equal to 4 pi into 10 power minus 7. You know the value. Current order value, it is 11, right? 11 into n order value. What is n? N is 3500 by 2 pi into 0.255. இல்லையா 0.255. Okay. So 4 pi 2 ஆகும் இல்லையா 2. So B is equal to இல்லையா B is equal to 22 வரும் இல்லையா 22 into 3500 into 10 power minus 7. இங்க 255 இருக்கு, நம்ம அதை எப்படி போடலாம்? We can put it as 255 by 1000 இல்லையா, அந்த 1000 வந்து இங்க மேல வந்துடும். ஓகே, இந்த 1000 வந்து இங்க மேல வந்துடும். So evaluate பண்ணா ஓகே. ஸோ 7 டைம்ஸ் போடலாமா? 7 போட்டால் என்ன வரும்? 7ல வருது. 7 போட்டால் இட்ஸ் 35 இல்லையா, 7ல வந்து இட்ஸ் 35 வருது, ரைட்? 7ல வந்து 35 அண்ட் இது வந்து 500 வரும் இல்லையா, 500 வருது. அதே மாதிரி எகெயின் 7, ரைட்? எகெயின் 7 வருது, இங்கே வந்து 100 வரும் இல்லையா, 100 வரும். ஓகே, ஸோ B is equal to 22 into 100 into 1000 into 10 power minus 7 by 7. இல்லையா, by 7. So B will be approximately equal to 3.14. இந்த வேல்யூ என்ன 3.14 into 100 into 1000 என்ன 100 into 1000 வந்து it's just 10 power 1 2 3 4 5 இல்லையா. So 10 power 5 into 10 power 5 into 10 power minus 7. So B is approximately equal to 3 into 10 power minus 2 Tesla. Okay va, 3 into 10 power minus 2 Tesla. So இதுலயே நம்ம பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் பண்ணல. நமக்கு அவங்க இன்னர் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க, அவுட்டர் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மொத்த ப்ராப்ளம்ல விளையாட்டு எங்க வருதுன்னா, we need to find the value of R. கரெக்டான ஆர்டர் வேல்யூ நம்ம சூஸ் பண்றோம். அந்த ஆர் வேல்யூ நம்ம எப்படி சூஸ் பண்றோம்னா, we are taking it as the average between the inner radius and the outer radius. அந்த மாதிரி எடுத்தா we will get the value approximately in the exact middle of the toroid இல்லையா, அந்த toroid மிடில்ல கண்டிப்பா வரும். So the toroid of inner radius, okay, so given, okay, the toroid of core of inner radius எவ்வளவுன்னு சொல்றாங்க 0.5 மீட்டர் and outer radius என்ன, it is 0.6 மீட்டர் இல்லையா. around with 5000 turns of wire, அதாவது 5000 turns of wire இருக்கக்கூடிய ஒரு radius எடுக்கிறோம், number of turns எடுக்கிறோம், are placed in a region. The number of turns in the wire is suddenly changed to 6000. So இங்க இருந்து n2 வந்து நம்ம 6000 ஆக்கிரோம் இல்லையா. So number of turns வந்து from 5000 we are increasing it to 6000. அந்த மாதிரி 6000 இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் they are asking what is the change in the magnetic field at the point at 5 meter from the center of the wire. Okay, so to find the change in the magnetic field at the point 5 meter from the center of the wire. So distance வந்து என்ன, R is equal to 5 meter from the center of the wire. Okay, so அந்த டொராய்டோட சென்டர் இருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேரியேஷன் என்ன வரும்னு கேக்குறாங்க. சோ நம்ம சும்மா ஒரு டயகிராம் வரையோமா? ஓகே, so let's draw a simple diagram. ஓகேவா, ஒரு சிம்பிள் டயகிராம். ஓகேவா, சோ இங்க வந்து 0.5 மீட்டர் வருது இல்லையா, 0.5 மீட்டர் தான் இன்டர்னல் ரேடியஸ், அவுட்டர் ரேடியஸ் வந்து 0.6 மீட்டர். பட் நம்ம இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் வேல்யூ, இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் டு த பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து 5 மீட்டர்ல இருக்கு. ஸோ டொராய்டு வந்து எங்க இருக்கு, இந்த ரீஜன் தான் டொராய்டு இல்லையா. ஸோ இது வந்து ரைட், ஸோ இதுதான் டொராய்டு நமக்கு இல்லையா. இந்த டொராய்டு வந்து இங்க இருக்கு, ஷேட் பண்றது கொஞ்சம். ஓகே, ஸோ இங்க தான் டொராய்டு இருக்கு, நம்ம எடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எங்க இருக்கு, இட் இஸ் அவுட் சைட் த டொராய்டு இல்லையா. சின்ஸ் பாயிண்ட் இஸ் அவுட் சைட் த டொராய்டு
இல்லையா? நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட் வந்து அவுட் சைட் த டொராய்டு இருக்கு. ஸோ அவுட் சைட் த டொராய்டு இருக்கிறதால மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்? B will be equal to 0 இல்லையா? B will be equal to 0. ஸோ நம்ம வந்து இனிஷியலா 5000 டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். சடன்லி நம்ம வந்து 6000 டர்ன்ஸா நம்ம மாத்திட்டோம்னா என்ன சேஞ்ச் வரும்? ஒரு சேஞ்சும் வர போறது இல்லை. பிகாஸ் எப்படியும் 0 தான். நம்ம 5000 வச்சா என்ன, 6000 வச்சா என்ன, 0 தான் இல்லையா? வேல்யூ அது வந்து மொத்தமா 0வா தான் இருக்கும். ஸோ changing the number of turns n will not change B. So no change in B. Okay va? There won't be any change in B. Okay, there won't be any change in B. Okay va? There will not be any change in B. Okay, so அதே மாதிரி the large magnetic field due to a large infinitely large current carrying sheet என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? நம்ம first solenoid எடுத்தோம், toroid எடுத்தோம். Now we are taking an infinitely large current sheet. So what will be the value? B dl is equal to mu naught I இல்லையா? B dl will be equal to mu naught I. So in the particular derivation it is beyond your scope of syllabus, but what you have to understand is இதோட final magnetic field வந்து எப்படி வரும்னு சொல்றாங்கன்னா B is equal to mu naught J by 2. இது வந்து derive பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, பட் உங்க சிலபஸ் படி எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் உங்களுக்கு கொடுத்தா நீங்க சும்மா கன்ஃபியூஸ் ஆக வேணாம் இல்லையா? So the magnetic field will be equal to mu naught J by 2 for an infinitely large current carrying sheet where J will be equal to the current density. Okay, current density of the sheet. So current density of the sheet வந்து J ஆக இருந்தா the magnetic field will be equal to mu naught J by 2. Okay va? Mu naught J by 2. Okay, so questions related to magnetic field due to an infinitely large current carrying sheet பார்க்கலாமா? So a plane sheet of linear current has current density of A meter for A per ampere per meter. So given, what is given? The current density is J is equal to 4 ampere per meter. So what is the magnetic field at the point P due to the plane sheet? என்னன்னு கேக்குறாங்க. So solution. So to find we should find what is the value of B. Yeah, B or value என்னன்னு தெரியணும். So what is solution? Solution will be equal to B is equal to mu naught J by 2, that is equal to 4 pi into 10 power of minus 7 into J or value. Now what is the value of J? J is 4 by 2, that is equal to 4 pi into 10 power of minus 7 into 2 varum yeah, into 2. So B will be equal to 8 pi into 10 power of minus 7 Tesla. ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பியோட ஃபார்முலா வந்து மியூ நாட் ஜே பை 2ன்னு சொல்றாங்க இல்லையா? மியூ நாட் ஜே பை 2ன்னு சொல்றாங்க. ஸோ நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், நம்ம எவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் வச்சாலும் சரி, ஆர் டிஸ்டன்ஸ் என்ன டிஸ்டன்ஸ் வச்சாலும் த அல்டிமேட் வேல்யூ ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஜே பை 2. அதுக்குன்னு சொல்லி நீங்க 10 கிலோமீட்டர் தூரத்துல போய் ஒரு பாயிண்ட் வச்சு அந்த பாயிண்ட்ல என்ன டிஸ்டன்ஸ்னு கேட்காதீங்க. ஓரளவுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ்ல வந்து கண்டிப்பா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க. இட் வில் பி அ கான்ஸ்டன்ட். ஓகேவா? இட் வில் பி கான்ஸ்டன்ட் ஃபார் பிளேன் ஷீட். Yeah, it will be a constant for plane sheet. Okay, so இன்னைக்கு பார்த்த டாபிக் வந்து இட் இஸ் a very 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 simple topic. இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளனேஷன் கூட தேவையில்லை. But I hope you understand the importance because simple topic ஆக இருந்தாலும் you need to practice enough. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு சால்வ் த கொஸ்டின்ஸ் மச் பெட்டர் இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் டாபிக்ஸ் எடுங்க, டாபிக்ஸ் பாருங்க. இந்த மாதிரி பார்த்த அப்புறம் மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு சால்வ் இட் ப்ராப்பர்லி இன் த எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாமில் நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணணும்னா இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டாப்பிக்காக படிங்க. படித்ததுக்கு அப்புறம் மேக் ஷூர் யூ ப்ராக்டிஸ் இட் ப்ராப்பர்லி. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு மை லெக்சர். இதோட ஹோம்ஒர்க் வந்து கண்டிப்பாக இன்னைக்கும் இருக்கும். அதோட லிங்க் ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து நாங்கள் டெலிகிராம் குரூப்ல கொடுத்துருப்போம். அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து இட் இஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஓகே, கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா இனி வந்து நம்ம நெக்ஸ்ட் லெக்சர் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா we will be looking into the effect of a moving charge in a uniform magnetic field. ஓகேவா? It is a very 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 interesting topic.
ஸோ அதுவரை நம்ம இது வரைக்கும் எடுத்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் படிங்க, நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ see you guys, see you.